சக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளைக்கு கழிச்சு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எப்போதும் போல நம்முடைய முருகப்பெருமாள் அதிசய மனிதர். இன்னைக்கு அட்சய திருதிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஸோ உங்களுக்கும் அட்சய திருதிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு அட்சய திருதியை நீங்க தங்கம் முதல்ல வாங்குனீங்களா? எப்படி போன வருஷம் வாங்குனீங்களா? அதை விட ஜாஸ்தி இந்த வருஷம் வாங்குனீங்களா? அட்சய திருதி அப்படின்னா நிறைய பேர் தங்கம் வாங்குறாங்கன்னா இப்போ ஒரு 20 வருஷமா அது வியாபார நோக்கத்துக்கு ஒவ்வொன்று பெருகிற மாதிரி இதுவும் பெருகுது. மக்கள் இன்னைக்கு ஆபரணங்கள்ல தங்கம் வெள்ளி இதெல்லாம் கொஞ்சம் மக்கள் விரும்பக்கூடியதை பிரபலப்படுத்துறாங்க. இதனால மக்களுக்கு என்ன ஒரு பயன்? பொன்னகை புன்னகை தரும், பசியை தீர்க்கும், மன தீர்க்காது. அட்சய பாத்திரம் அப்படிங்கிறது தங்கத்தை விளைவிக்கிறது கிடையாது, உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்றது. இப்போ பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது அவங்க கிட்ட ஒரு அட்சய பாத்திரம் இருக்கும். கிருஷ்ண பரமாத்மா சாப்பாடுன்னு கேட்கறதுக்கோ இல்லை வரும்போதோ அதுல ஒரு முனிவர் வந்துடுவார். முனிவர்களுக்கு வர்றவங்களுக்கு தானமா கொடுக்கறது சாப்பாடு. அப்போ அல்ல குறையாம எது இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு குடும்பம்னு சொன்னா எதுக்கு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படலைனாலும் சோத்துக்கு கஷ்டப்படும். அப்போ நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்சய திருதிங்கிற இன்னைக்கு உணவுப் பொருட்களான அரிசி, பருப்பு, எண்ணெய், தேவையான காய்கறிகள், இதுல எந்த குறையும் இல்லாம ஏதாவது ஒரு பொருள் விட்டு போய் இருக்கா அந்த பொருளை தேடி வாங்கி வைங்க. இன்னைக்கு இல்லை, நம்ம வீட்டுல இந்த பொருள் இல்லைன்னு ஒரு சொல்லாத அளவுக்கு உணவுப் பொருட்களை வாங்கி நிரப்பி வைங்க. முடிஞ்சா யாருக்கும் எனக்கு போதுங்கிற அளவுக்கு கூப்பிட்டு ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க. அதுதான் அட்சய திருதியினுடைய உண்மையான நோக்கம். பசின்னு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு போதும் அப்படிங்கிற மனம் வர்ற வரைக்கும் உணவளித்த இந்த அட்சய திருதிய நாள் மிகவும் ஒரு சிறப்பான நாள். நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சங்கிறது பொங்கும். ஏன்னா அல்ல குறையாதது செல்வம். அந்த அட்சய பாத்திரமும் அதே மாதிரி அல்ல குறையாத ஒரு பாத்திரம். அப்பேற்பட்ட அட்சய பாத்திரத்துக்கு உதாரணமா கோமாதாவை கூட சொல்லலாம். அவங்களுக்கு எதை போட்டு எடுக்கிறோமோ அது வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி தங்கத்துல கொண்டு போய் காசை போட்டா உங்களுக்கு நிலத்திலையும் தங்கத்திலையும் போட்டா சேதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த நிலத்துல போட வேண்டியது விதை, பணம் இல்லை. அதே மாதிரி தங்கம் அணியலைனாலும் ஒரு பொண்ணுக்கு பொன்னகையை விட புன்னகை. அது இந்த காலத்து ஜென்ரேஷன் மாடலா 4 கவரிங் வாங்கி மாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க, ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சா. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு தேவை உணவுக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு உங்க வீட்டுல இல்ல ஒரு கஷ்டப்பட்ட நபருக்கு உணவுப் பொருளை வாங்கியாவது கொடுங்க. ஏழையின் செழிப்பில் இறைவன் வாழ்கிறான். அதே மாதிரிதான் நீ ஏழையா பார்த்து உதவு. உன் குடும்பம் ஏழ்மையில் இருக்கும் போது அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண ஒரு ஆள் இறைவன் நமக்கு அனுப்புவான். இன்னார் செய்தல் ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்தல். நமக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சாலும் அவனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு தான் இருக்கே தவிர, உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எந்த ஜீவராசியும் வாழாது. நம்ம குடும்பத்துல உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல கொடுமையான சாவுனாலே பட்டினி சாவு. அப்பேற்பட்ட உணவு பொருள்ல எந்த ஒரு பொருளும் இல்லை என்ற சொல் உங்க வீட்டுல இல்லைங்கிற அளவுக்கு இல்லாம முடிஞ்ச வரைக்கும் உப்பு, மிளகாய், இதெல்லாம் என்னென்ன அரிசி பருப்புலாம் என்ன வேணுமோ அதை வாங்கி வைங்க. அதுதான் உண்மையான அட்சய திருதி. என் வீட்டுக்கு தேவையானதை நான் வாங்கி வச்சிருக்கேன். மற்ற வரைக்கும் என் வீட்டுல காய்கறி கடை, அரிசி கடை, சூப்பர் மார்க்கெட் இருக்கு. தேவைக்கு எடுத்துக்கிறோம். இன்னைக்கு வேணும்னே எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வச்சு. தங்கம் வாங்க முடியாதவங்க அட்லீஸ்ட் உப்பு, கல் உப்பாவது வாங்கி வைங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். தங்கத்தை உண்டு வாழ இயலாது, பொன்னாபரணம் உண்டால் பசி ஆறாது, உணவை உண்டால் பசி தீரும். நம்ம உடம்புல இருக்கிற எந்த நோய் தீரணும்னாலும் முதல்ல வயிறு, இதுதான் கர்மா. உங்களுக்கு அட்சய திருதி அப்படின்னா அட்சய பாத்திரம்ங்கிறதே வயிறு தான். இந்த வயிறை இன்னைக்கு மட்டும் 3 நேரம் குறைவில்லாம சாப்பிடுங்க. இன்னைக்கு காலையில இந்த அட்சய திருதி அன்னைக்கு 3 நேரம். மற்ற நாள் சாப்பிட்டீங்களோ இல்லையோ, இன்னைக்கு இந்த அட்சயம்ங்கிற பாத்திரங்கிறது வயிறு தான். இந்த உடம்பையும் உயிரையும் பாதுகாக்கிறது இந்த வயிறு. அடுத்த தலைமுறையை பெற்றெடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய வயிறு. இந்த வயிறு தான் அத்தனை உறுப்புகளுக்கும் நமக்கு உணவு மூலமா சத்து அனுப்புது. அந்த வயிற்றுக்கு இன்னைக்கு குறைவில்லாம 3 நேரம் இன்னைக்கு கண்டிப்பா சாப்பிடுங்க. அதுதான் உண்மையான அட்சய திருதி. எனக்கு தெரிஞ்சது இதுதான். நான் இந்த தப்பான மூட நம்பிக்கையை நம்புறது இல்லை. இது தங்கத்துக்கு மாறுச்சு.
உங்களுக்கு தெரிஞ்சு? இன்னைக்கு அந்த காலத்துல ஜோதிடமே யாரும் நம்புறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் ஜோதிடம் பார்க்கல. உங்களுக்கு பார்த்து இந்த பையன் நல்ல பொண்ணு, இது நல்ல பையன் அப்படின்னு சொல்லும்போது சுயமரம் மாதிரி குடும்பத்தை கண்ணோக்கமா அறிவுபூர்வமா உணர்ந்து 4 பேர்கிட்ட விசாரிச்சு கல்யாணம் பண்ணப்ப இல்லாத ஒரு பிரச்சனை. இந்த ராசி பலன் இன்னைக்கு ஒருத்தனுக்கு வந்து என்ன கெடுதல் நல்லதுன்னு சொன்னாலும் அவன் ராசி பலன் பார்க்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒண்ணா வியாபாரம். நீ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மன்னர்கள் காலத்துல எல்லாம் ஊர் விட்டு ஊர் வெளியில போக முடியாது. ஆனா இப்போ ஊருக்கு ஊர் வெளியில போக முடியும், தொழில் ரீதியா வெளியே வந்துட்டோங்கிறதுக்காக மக்களினுடைய தேவைகளை அவர்களின் அதான் சொல்லுவாங்க, ஒரு படம் கூட வந்துச்சு. ஒரு மனுஷனுடைய நம்ம ஜெயிக்கணும்னா ஒரு மனுஷனுடைய ஆசையை தூண்டணும். ஒரு மனுஷனுடைய ஆசையை தூண்டணும். நீங்க சோப்பு போட்டா உடம்புக்கு கேடு. அதே மாதிரி நீங்க வந்து உப்புல பல்லு விளக்க கூடாது, கறியில பல்லு விளக்க கூடாதுன்னா இன்னைக்கு பேஸ்ட்ல கறி இருக்கா, உப்பு இருக்கா? அதாவது உங்களை வந்து எப்படினாலும் எங்கள் தேவைக்கு மாற்ற முடியும்ங்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. நீங்க என்ன பண்ணுனாலும் உன்னுடைய தேவை என்ன, பணமா? உன் பணத்துக்கு உண்டான வேலையை நான் உனக்கு சம்பளமா தரேன். நீ யார் வீட்டை இப்போ ஒருத்தனுக்கு 30,000 சம்பளம் கிடைக்குன்னா அவன் என்ன வேலை செய்யணும்? இப்போ இங்க எல்லாமே கெடுதல் தெரிஞ்சு போகுது. அட்லீஸ்ட் அந்த உணவையாவது 3 நேரம் உட்கொள்ளுங்கிறேன். அட்சய திருதி அன்னைக்கு எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இல்லாம, வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம, நல்ல உணவா, அதுவும் நல்ல உணவா, வீட்டு உணவா இன்னைக்கு சாப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில இந்த அட்சய திருதி அன்னைக்கு 3 நேரம் சாப்பிட்றீங்க, வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி வைங்க. இந்த வருடம் பூரா உங்களுக்கு குறைவில்லாம அந்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பா அருள் புரிவார். இந்த அம்மனும் இந்த பெருமாளும் என்னுள்ள இருந்து இயக்கி இதை சொன்னதான் நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க, நல்லதே நடக்கும். எப்போதும் போல முருகப்பெருமாள் அப்படின்னாலே முன்னோர்கள், இந்த இயற்கை. நானே இப்போ முருகப்பெருமாள் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு அவர் கூட பயணம் பண்ணி உண்மையிலே அவங்களோட நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. எப்போ பேசுறதுல இருந்து ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுதான். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த நல்ல நாள்ல வந்து நீங்க சாப்பாடு கொடுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோல நிறைய பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.